ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு அடை செய்ய போகிறோம். 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு சிறுபருப்பு, 3/4 கப்பு உளுந்து, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம இப்போ ஊற வச்சுக்கணும். ஊற வச்சா ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம் ஊற வச்சா நல்லா வரும். இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம பருப்பு அடை செய்கிறதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் காஞ்ச மிளகாலாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அடை மாவு அரைச்சி வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக நல்லா இதுவாகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வெங்காயம் போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறேன். கறிவேப்பிலை போட போகிறேன். அப்புறம் இது பருப்பு அடைன்றதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். மிளகா ஒரு 3 பச்சை மிளகா அரிஞ்சிக்கலாம் குட்டி குட்டியாக. தேவையான அளவு உப்பு போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயம். இப்போ எல்லாமே போட்டுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் மாவை. அப்போ தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். அடை தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நல்லா கலந்துக்கலாம். அடை மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா, அடை தோசை ஊற்ற போகிறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே காஞ்ச மிளகா போட்டு சட்னியை அரைச்சிருக்கேன். இதுக்கு உடச்சக்கல்ல, தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். அதெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சைடில். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அடை. வெந்துருச்சு அடை. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. அரைச்ச சட்னியை இது கூட வச்சு சூப்பராக டேஸ்ட் பண்ணலாம். பாய்.